திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் அப்படி நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு. சென்னையில இருந்து சவுத் நோக்கி டிராவல் பண்றீங்கன்னு வைங்களேன், அதாவது கன்னியாகுமரிக்கு போறீங்கன்னு வைங்களேன், அதே பைபாஸ்ல மதுரைக்கு அடுத்ததா திருமங்கலத்துக்கு முன்னதா இருக்கிற ஒரு சின்ன ஊர். அந்த குட்டி ஊர்ல திருப்பரங்குன்றம்னு ஒரு மலை இருக்கு. குண்டுனாலே தமிழ்ல அழகா மலை தானே. அந்த மலையோட அடிவாரத்துல ஒரு அழகான முருகர் கோயில் இருக்கு. கீழே கோயில்னா மலையோட உச்சியில இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு அழகான தர்கா இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற பழமையான கோயில்கள்ல இந்த முருகர் கோயிலும் ஒண்ணு. அந்த மலையோட உச்சியில, அதாவது முஸ்லீம் தர்காவுக்கு பக்கத்துல தான் இந்த கீழே இருக்கிற கோயிலோட தீபம் ஏத்தக்கூடிய பில்லர் இருக்கு. அதாவது தீப தூண்னு சொல்லுவாங்க. அந்த மலையோட உச்சியில இருக்கிற தீப தூண்ல தீபத்தை ஏத்துனா இந்து முஸ்லீம் கலவரம் வந்துடும், கிளாஷ் ஆயிரும். கீழே இருக்கிற முருகர் கோயில் பக்கத்துல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில தான் கடந்த 100 ஆண்டுகளா தீபத்தை ஏத்தி வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்து கோயில் மலையோட அடிவாரத்துல இருக்கு, முஸ்லீம் தர்கா மலையோட உச்சியில இருக்கு. இந்த இந்து கோயிலோட தீபம் ஏத்தக்கூடிய தீப தூண் மட்டும் தான் மலையோட உச்சியில இருக்கு. இந்து முஸ்லீம் என நம்ம 2 பேரும் மாமா மச்சான் பங்காளிகளை பழகிட்டு இருக்கோம். கீழே இருந்து தீபத்தை ஏத்துறதுல வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஏத்துறதுல நம்மளுக்குள்ள எதுக்கே இந்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 100 ஆண்டுகளா தீபத்தை இவங்க கீழே இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில ஏத்த அவங்க மேல இருக்கிற கோயில்ல, அதாவது தர்கால வழிபாடு பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த கேப்ல தான் மதுரை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, கார்த்திகை தீபம் அண்டு, அதாவது நேத்திக்கு மாலை 6 மணிக்கு மலைக்கு உச்சியில இருக்கிற தீப தூண்ல தீபத்தை ஏத்தலான்னு, அதாவது ஏத்தணும்னு ஒரு உத்தரவை கொடுத்திருக்காரு. இது ஒரு நாள் 2 நாள் சமாச்சாரம் கிடையாது, வருஷமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ட்ரெடிஷன். சோ மேல தீபத்தை ஏத்தனா இந்து முஸ்லீம் பிரச்சனை வந்துரும்னு, அது இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல என்னைக்கோ, சோ அந்த கோயில் நிர்வாகமும் கோயிலை சுத்தி இருக்கிற மக்களும் அந்த ஊர் மக்களும் அந்த உத்தரவை ஏத்துக்க மறுத்ததை தாண்டி செயல்படுத்தவே அனுமதி பண்ணல. களத்துல அந்த ஊர் மக்கள் சொல்ற காரணம் என்னன்னா, மேல அவன் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல செவனையன்னு அவனோட வழிபாட பண்ணிட்டு இருக்கான். நாங்களும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல எங்களோட வழிபாட செவனையன்னு பண்ணிட்டு இருக்கோம். இந்த 100 வருஷத்துல எங்க 2 பேருக்குள்ள கலவரமும் வரல, பிரச்சனையும் வரல. இந்த பர்டிகுலர் வருஷத்துல இந்த கார்த்திகை தீபத்துல நேத்திக்கு இன்னைக்குள்ள இந்த நியூஸை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். திருப்பரங்குன்றத்தில் கலவரம், திருப்பரங்குன்றத்தில் 144 உத்தரவு. எதுக்குங்க ஐயா? ஈவன் கடவுளான ஐயப்பரே என்னோட நண்பரான பாபரை கும்பிட்டுட்டோம்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட கடவுள்களே இரு தரப்பினருக்கும் இடையில இருக்கிற நல்லிணக்கத்தை தான் விரும்புறாரு. நீங்க எனக்கு கிறிஸ்தவ கைக்குள்ளி, பாவாடை, சங்கி, சிறுபான்மைன்னு என்ன சொன்னாலும் சரி, என் உடம்புல ஓடுற ரத்தம் தான், உன் உடம்புல ஓடுறதும் ரத்தம் தான். என்ன ஏ பி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சின்ன வித்தியாசம், அவ்வளவுதான். கிறிஸ்தவ கோயிலுக்கும் போயிருக்கேன், இந்து கோயிலுக்கும் போயிருக்கேன், பள்ளிவாசலுக்கும் போயிருக்கேன். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்னதாயா வித்தியாசத்தை கண்டீங்க? பணம் இருக்கிறவன் இல்லாதவன் இதுல இருக்கிறவன் தான் ஆள்றான். இதுல இந்த மதவரி கலவரம்லாம் நம்மளுக்கு எதுக்கு? இந்த பர்டிகுலர் கோயில் சம்பவத்தை பொறுத்த மட்டும் என்னோட பாசமிகு தமிழக சொந்தங்கள் கிட்ட, மக்கள் கிட்ட என்னோட கருத்து ஒண்ணுதான். 100 ஆண்டுகளான வழக்குகளை வெல்வதை விட சமூக நல்லிணக்கத்தோடு ஒன்றிணைஞ்சி மக்களோட மனதை வெல்வதுதான் முக்கியம் என்று சொல்லி தமிழக சொந்தங்கள் கிட்ட இருந்து தற்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.